இப்போ லாஸ்ட் ஸ்லோகத்துல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாச அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஸோ தத்துவ ஜிக்ஞாசம் உண்மை பொருளை பத்தின என்கொயரி பண்றதுதான் வாழ்க்கையோட நோக்கமே. ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசம், ஜீவன்னா ஆத்மா ஆர் ஜீவனம் வாழ்க்கை, ரெண்டு அர்த்தம் இருக்குது. நம்ம வாழ்ற வாழ்க்கையோட நோக்கமே, வாழ்க்கையோட தத்துவம், எதுக்கு பிறந்தோம், எங்கிருந்து வந்தோம், அடுத்து எங்க போக போறோம், வாழ்க்கையோட நோக்கம் என்ன, ஏன் கஷ்டப்படுறோம், இப்படிங்கிறத ஜிக்ஞாசா. ஜிக்ஞாசனா என்கொயரிஸ். இது மாதிரி என்கொயரிஸ் பண்றதுக்காக தான் நம்ம வாழ்க்கையை அமைஞ்சிருக்குது. அதுதான் மனித வாழ்க்கையின் சிறப்பு. மற்ற எந்த பிராணிகளை எடுத்துக்கோங்க, அது கிடையாது. அதனால இந்த வாழ்க்கைக்கு வந்த முன்னாடி நாம இந்த தத்துவத்தை பத்தின ஒரு என்கொயரி தான் பண்ணணும்னு சொல்லி முடிச்சோம் இல்லைங்களா. இப்போ அடுத்த ஸ்லோகம் இதனோட தொடர்ச்சியா வருது பாருங்க. வதந்தி தத்துவவித தத்துவம் யஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்தியதி. ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம். அந்த தத்துவத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரம்மன் சொல்றாங்க, பரமாத்மான்னு சொல்றாங்க, பகவான் அப்படின்னு சொல்றாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க, தத்துவவிதஸ்னா தத்துவவித்துக்கள், விஷயம் தெரிஞ்ச ஞானிகள். அந்த தத்துவம்ங்கிறது ரியல் மீனிங், டிக்ஷனரி மீனிங் பார்த்தீங்கன்னா உண்மை பொருள். அந்த உண்மை பொருள் இருக்கிறது ஒரே ஒரு உண்மை பொருள் தான் இருக்குது, பகவான் ஒருத்தர் தான் இருக்காரு. மற்ற எல்லாமே அவர் சம்பந்தப்பட்ட உண்மை பொருள்களை வழிய பூரணமான உண்மை பொருள்கள் கிடையாது. அதனாலதான் absolute truth is one. அது ஒன் அப்படிங்கிறத இன்டைரக்டா சொல்றாங்க. அத்வயம், துவயம்னா ரெண்டு, அத்வயம்னா நோ ரெண்டு அப்படின்னா ஒன். ஒரே ஒரு உண்மை பொருள் பகவான் தான் இருக்காரு, கடவுள் தான் இருக்காரு. மற்ற எல்லாம் அவரை சார்ந்து இருக்கிற உண்மை பொருள்கள் தான். அதனால அந்த பகவான் ஒருவரே அவரை மூன்று விதமா சப்தியதே சொல்லப்படுகிறது சாஸ்திரங்கள்ல. மூணு விதமா பேர், ஏராளமான பேர்கள் இருக்குது, பட் பொதுவான பேர்கள் மூணு விதமா பேரை சொல்றாங்க. என்னென்ன பேருன்னு பாருங்க. பிரம்மேதி பரமாத்மேதி பகவானேதி சப்தியதே. பிரம்மன் என்றும் பரமாத்மாவென்றும் பகவான் என்றும் அழைக்கப்படுகின்ற அந்த உண்மையான பரம்பொருள் ஒன்றே. பக்தர்கள் பகவான் சொல்றாங்க, யோகிகள் பரமாத்மான்னு சொல்றாங்க, ஞானிகள் பிரம்மன்னு சொல்றாங்க. எல்லாமே ஒண்ணுதான், ஒரே கடவுள் தான் குறிக்குது அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. அடுத்து அந்த ஒரு பகவான, ஒரு கடவுளை எப்படி ரியலைஸ் பண்றாங்க ஞானிகள்? தத் ஸ்ரத்ததானா மனையோ ஞான வைராகிய யுக்தையா பஷ்யந்தி ஆத்மனி ச ஆத்மானம் பக்தியா ஸ்ருத கிரகீதையா. ஸோ அந்த பகவானை அவங்க ரியலைஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் குவாலிஃபிகேஷன் வேணும். ஸ்ரத்ததானா அப்படிங்கிற வார்த்தை பாருங்க. ஸ்ரத்தானா ரெண்டு மூணு மீனிங் இருக்குது, ரெண்டு பிரதானமான மீனிங். ஒன்று சீரியஸா இருக்கணும், ஸ்ரத்தையா படி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அப்படின்னு அர்த்தம்னா சீரியஸா படி, சீரியஸா இருக்கணும். அப்புறம் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும். இந்த ரெண்டு மீனிங்கும் ஃபேமஸ் மீனிங் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சீரியஸாகவும் ஃபெய்த்ஃபுல்னா நம்பிக்கையோடு இருக்கணும். சீரியஸ்னா நல்லா எந்த ஒரு விளையாட்டுத்தனமும் இல்லாம தீவிரமா இருக்கணும். இந்த ரெண்டு அடிப்படை குவாலிஃபிகேஷன்ஸ் நமக்கு வேணும். இந்த ரெண்டு அடிப்படை குவாலிஃபிகேஷன்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, சாஸ்திரங்கள் இருந்து குருமுகமா கேட்கணும். அதுக்குரிய வார்த்தை மேல பாத்தீங்கன்னா ஸ்ருத கிரகீதையா அப்படின்னு வார்த்தைகளை பாருங்க. ஸ்ருத கிரகீதையா அப்படின்னா குருமுகமா ஸ்ருத கேட்கணும், கிரகீதியா அப்சார்வ் பண்ணிக்கணும், கேட்டு மனசுக்குள்ள வாங்கிக்கணும். ஸோ நம்ம சீரியஸா இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும், சாஸ்திரங்களை குருமுகமா கேட்டு அதை ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், ஞான வைராகியம் வச்சுக்கணும். ஆனா நாம வச்சுக்கிறது கிடையாது. அப்படி கேட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா ஞானமும் வைராகியம் வந்துருச்சுன்னா பிகம் வெல் equipped with knowledge and attachment. அப்புறம் அந்த தத்துவம்னு சொன்னோம் பாத்தீங்களா, ப்ரீவியஸ் ஸ்லோகத்துல பகவான் சொன்னோம் பாத்தீங்களா, அந்த பகவானை நாம புரிஞ்சுக்க முடியும். எப்படி புரிஞ்சுக்க முடியுங்கிறது முக்கியமான விஷயம். ஏதோ எங்கேயோ இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்க வேண்டியதில்லை, நமக்குள்ளேயே இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலான்னு சொல்லுது. பஷ்யந்தி ஆத்மனி ச ஆத்மானம், ஆத்மாவிலேயே அவர் பரமாத்மாவா உட்கார்ந்துட்டு நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. நாம பாகவதம் படிச்சுட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருக்காரு, சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஸோ அப்படி நாம புரிஞ்சுக்கலாமா, அந்த பரமாத்மாவை அப்படி புரிஞ்சுக்கலாம் நாம. ஸோ எங்கேயோ பார்த்து புரிஞ்சுக்கிறதோ எங்கேயோ போய் புரிஞ்சுக்கிறதோ அதை விட நமக்குள்ளேயே நாமாவே இருக்கிற பகவானை புரிஞ்சுக்கலாம். அதுக்கு நாம ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும், சீரியஸா இருக்கணும், குருமுகமா கேட்கணும். அப்புறம் கேட்டு ஞானத்தையும் வைராகியத்தையும் வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டோம்னா பார்க்கலாம், பெருமாளை நமக்குள்ளேயே நம்ம பார்க்கலாம்.
அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்புறம் நம்ம கடமைகள் நிறைய செய்யறோம் இல்லைங்களா, எல்லாருக்கும் கடமைகள் இருக்குது. அந்த கடமைகள்ல எது உயர்ந்த பலன் அப்படிங்கிறத பத்தி ஸ்லோகம் இது. அதப்பும்பிர் துஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகச ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷம். இந்த ஸ்லோகம் இது எல்லாமே இன்டர் கனெக்டட் ஸ்லோகாஸ் தான். ஏன்னா கடமைகள் நல்லா பண்ணாதான் பகவான் சந்தோஷப்படுவார். பகவான் சந்தோஷப்பட்டாதான் சத்சங்கம் கொடுப்பார். சத்சங்கம் கொடுத்தாதான் நம்ம கேட்க முடியும். கேட்டாதான் பகவானை ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாமே கனெக்ஷன் இருக்குது. அதனாலதான் அவங்க ஒரு ஹையஸ்ட் விஷயங்களை சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு பேசிக் வேணும் இல்லையா, அப்ப திரும்ப நம்ம கடமைகள் ஒழுங்கா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் பகவான் சந்தோஷப்படுவான்னு சொல்றாங்க. ஹரிதோஷனம்ங்கிற வார்த்தை இதுல முக்கியம். பகவான் ஹரி சந்தோஷப்படணும். எப்போ? வர்ணாசிரம விபாகச ஸ்வனுஷ்டிதஸ்ய. நம்ம கடமைகளை வர்ணாசிரம விபாகசம்னா உங்களுக்கு தெரியும், வர்ணங்கள் ஆசிரமங்கள்னு 4 இருக்குது. அவங்கவுங்களுக்குரிய கடமைகள். பிராமணர்கள் அவங்களுக்குரிய கடமைகள் பண்ணணும். அதாவது பூஜைகள் பண்றது, சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுக்கறது, யாகங்கள் பண்றது பிராமணர்களோட கடமை. சத்திரியர்களோட கடமை நாட்டை காப்பாத்துறது, வரி வசூல் பண்றது. அது மாதிரி கடமைகள் இருக்குது. பிரம்மச்சாரி கடமைகள் இருக்குது. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க கடமைகளை சனிஷ்டிதஸ்ய, ரொம்ப முக்கியமான வார்த்தை, நல்லா பண்ணணும். கடமைகளை நல்லா பண்ணினா பகவான் சந்தோஷப்படுறாரு. வேற எதுமா சொல்ல போனோம்னா, அப்படி நல்லா பண்றத நாம அது கரெக்டா அப்படின்னு ஒரு அளவுகோல் வச்சு பார்த்தோம்னா பகவான் சந்தோஷப்படுறாரா அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்ம நல்லா பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி பகவான் நல்லா சந்தோஷப்படுற மாதிரி நம்ம கடமைகளை பண்ணணுங்கிறதா இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அது எப்படி அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருக்கோம். அதுல பிரதானமா நாம பலன்களை எதிர்பார்க்கவே கூடாது. பகவானோட சேவையா பண்ணணும். பகவானுக்கு நாம ஒரு கருவியா இருக்கோம், நம்மளை வச்சு இதை பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்கணும். எனக்கு நான் அப்படிங்கிற எண்ணங்களை விட்டுட்டு என்ன ஒரு கருவியா உபயோகிச்சு இந்த காரியத்தை இந்த சமுதாயத்துக்காக பகவான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நினைச்சிட்டு, அந்த பலனும் அவருடையது, இந்த காரியமும் அவருடையது, நான் அவருடைய ஒரு கருவி, ஒரு சேவகன், அந்த மூடுல பண்ணோம்னா பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்படிதான் நம்ம கடமைகள் பண்ணணும். அதான் நம்ம கடமைகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப், ஒரு சிம்டமும் கூட. அப்படி கடமைகளை நல்லா பண்ணும் பொழுது பகவான் நினைக்கணும்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம் பதிஹி ஸ்ரோதவ்யஹ கீர்த்தித்தவ்யஹ தேய பூஜ்யஸ்ச நித்யதா. இதுங்களை பண்ணுனாதான் நம்ம கடமைகளை பண்ணும் பொழுது அது பகவானுக்கு சேவையா நம்ம பண்ண முடியும், பலன்களை எதிர்பார்க்காம பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டெப் இல்லாம அந்த கர்மயோகத்தை நாம ப்ராப்பரா பண்ண முடியாது. இந்த ஸ்டெப் பக்தி யோகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஸ்டெப். இந்த பக்தி யோகத்தை நம்ம உள்ள கொண்டு வந்துதான் கர்மயோகத்தை பண்ண முடியும். அப்பதான் பகவான் சந்தோஷப்படுவார். அது என்ன பக்தி யோக பாயிண்ட்ஸ்ங்கிறத இங்க கிளியரா சொல்லியிருக்காங்க. ஏகேன மனசா அப்படிங்கிற வார்த்தை பாருங்க. அப்படின்னா ஒரு மனதுடன், வித் ஒன் பாயிண்டட் அட்டென்ஷன், கான்ஸ்டன்டா, நித்தியதான கடைசியில் ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் அன்வயம் பண்ணணும் அங்கங்க கரெக்டா. ஏகேன மனசா, ஒரு மனதுடன், நித்தியதா, எந்நேரமும் பகவானை பத்தி கேட்கணும், பகவானை ஞாபகம் வச்சுக்கணும், பகவானை வர்ஷிப் பண்ணணும். பூஜ்யஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, வர்ஷிப் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது நம்ம கடமைகளை செய்யும் பொழுதும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் அவர் வசந்தான் இருக்கும். இது பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்ம கடமைகளை செய்யும் பொழுது ஈஸியா இதுல ஏதோ ஒரு விஷயத்த பண்ண முடியும். பகவான் நினைச்சுக்க முடியும், பகவானை பத்தின நாமங்களை சொல்ல முடியும். அதுதான் கலியுகத்தில் ரொம்ப ஈஸியான விஷயம். மனசுக்குள்ளேயே பகவான நாமங்கள் வந்துட்டே இருக்கும். வேலை பாட்டு ஓடிட்டு இருக்கும். குக்கிங் பண்றவங்க குக்கிங் பண்ணுவாங்க, மனசுக்குள்ளேயே நாம சொல்லிக்குவாங்க. இல்ல ஏதாவது ஒரு கீர்த்தனை போட்டு கேட்டுட்டு குக்கிங் பண்ணுவாங்க. டிரைவிங் பண்றவங்க, இல்ல உழவு உழுகிறவங்க, யாரா இருக்கட்டும், அவங்க கடமைகளை செய்யும் பொழுது பகவானை மறக்காம செய்யணும். மனசு பகவான் லயிச்சு செய்யணும். ஆனா கடமைகள் பாட்டு செய்யணும். அப்படி பண்ணா பகவான் சந்தோஷப்படுகிறார். அடுத்த ஸ்லோகம். யத் அனுத்யாசினா யுக்தா கர்ம கிரந்தி நிபந்தனம் சிந்தந்தி கோவிதாஸ்தஸ்ய கோண குறியாத் கதாரதிம். நாம உண்மையிலேயே புத்திசாலியா இருக்கணும். அந்த புத்திசாலி எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா தெரியும். அனுத்யாசினா யுக்தா, எந்நேரமும் பகவான் மேல தியானம், அனுத்தியானம், எந்நேரமும் தியானம் பண்ணின அந்த மனசோட பகவத் தியானத்திலேயே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா கர்ம கிரந்தி நிபந்தனம், நம்மளோட கர்மாவெல்லாம் அழிஞ்சிரும், வினை பயன்கள் எல்லாம் அழிஞ்சிரும். அப்படி வாழ்றவங்க,
அவங்க தான் உண்மையிலேயே இன்டெலிஜென்ட் பீப்புள். ஏன்னா கோவிதாஸ்ங்கிற வார்த்தை வருது. கோவிதாஸ்னா வெரி இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் பீப்புள், லேர்ன்டு பீப்புள். அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு தான் பகவான் மேல பக்தி வராதுன்னு, ஒரு பக்தின்னா கதை கேட்கிற புத்தி, இந்த பாயிண்ட்ல ஏன் கதை கேட்கிற புத்தி வராதுன்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். கோணக்குரியாத் கதாரத்தையும், யாருக்கு தான் பகவானுடைய கதைகளை கேட்க விருப்பம் இருக்காது? அப்படின்னா எல்லாருக்கும் விருப்பம் வரணும், புத்திசாலிகள் எல்லாருக்கும் விருப்பம் வரணும். ஏன்னா கதை கேட்டு பகவான் மேல பக்தி வந்து அவர் மேல ஒரு அனுத்தியாசினா, அதாவது அவர் மேல வந்து இந்நேரம் நினைச்சிட்டே இருக்கிற, பக்தியோட நினைச்சிட்டு இருக்கிற புத்தி வந்து அந்த நினப்புனால நம்மளோட கர்மாவெல்லாம் அழிச்சு நாம நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறது ஒரு அருமையான வாழ்க்கை இல்லையா? அந்த வாழ்க்கை தான் புத்திசாலித்தனமான வாழ்க்கை. அதுக்கு அடிப்படை கேட்கணும், பகவானை பத்தி கேட்கணும். ஸோ யாரு தான் பகவானை பத்தி கேட்காம இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வியோட இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அடுத்த ஸ்லோகம். இப்போ பகவானை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொன்ன போன ஸ்லோகத்துல அதனோட தொடர்ச்சியை பாருங்க. கேட்கணும்னா நமக்கு ஆசை வேணும், அந்த பகவத் கதையில ஆசை வேணும். அந்த ஆசை வரணும்னாலே நமக்கு ஒரு புண்ணியம் வேணும், அது சம்பாதிக்கணும். அது சம்பந்தமான அருமையான ஸ்லோகம் இது. ஷுஷோ ஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதாருச்சிஹி ஷான் மகத் சேவையா விப்ராஹ புண்ணியதீர்த்த நிஷேவனாத். ஷுஷுஷோ ஃபர்ஸ்ட் நாம வந்து கேட்கறதுக்கு ஆசையுள்ளவங்களா இருக்கணும். பேசிக் ஒரு ஆசை வேணும். ஸ்ரத்ததானஸ்ய, ஸ்ரத்தன்னு என்னன்னு சொன்னோம், சின்சியரிட்டி, ஒரு சீரியஸ்னஸ், ஒரு நம்பிக்கை, இந்த மாதிரி அடிப்படை குணங்கள்லாம் இருக்கணும். இது மட்டும் போதாது. இந்த ஒரு அடிப்படை குணங்களோட நாம வந்து புண்ணிய காரியங்கள் செய்யணும். அதுல என்ன புண்ணிய காரியங்கள்னா இங்க சொல்லப்பட்டுள்ள புண்ணிய காரியங்கள் புண்ணிய தீர்த்த நிஷேவனாத், புனித நதிகளில் நீராட வேண்டும். பில்கிரிமேஜ் பிளேஸ் சொல்லுவாங்கல்ல, தீர்த்த யாத்திரை, அது மாதிரி விஷயங்களுக்கும் போகணும். போனா நம்ம பாவங்கள் அழியும். அதுக்கு மேல முக்கியம், அங்க இருக்கிற சாதுக்களை பார்த்து அவங்களுக்கு சேவை செய்யற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். மகத் சேவையான்னு பாருங்க இருக்கு. ஷான் மகத் சேவையா, அந்த புண்ணிய தீர்த்தங்கள் கரைகள்ல, புண்ணிய கஷேத்திரங்கள்ல வாசம் பண்ணிட்டு இருக்கிற சாதுக்களை பார்க்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சு, அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பகவானை பத்தி கேட்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ சேவை நம்மளால மனசால ஒரு சேவை, மனசால அப்ரிஷியேட் பண்ணா கூட போதும். அருமையா கதை சொல்றாரு, நல்ல விஷயங்கள் சொன்னாரு, சந்தோஷம் அப்படின்னு மனசால சேவையோ இல்ல நம்மளால இயன்ற வேற எந்த சேவையோ பண்ணினா கூட அவங்களுக்கு ஆக்சுவலா எதுவும் தேவையில்லை. அவங்க பகவான் சந்தோஷமா இருக்கிறவங்க தேவையில்லை. பட் இருந்தாலும் நம்மளோட ஒரு சந்தோஷத்துக்காக, ஒரு சுத்திக்காக ஏதோ ஒரு சேவையை நம்ம செஞ்சா அதனால வர்ற புண்ணியம் அபாரமான புண்ணியம். அந்த புண்ணியம் வந்து ஏதோ சொர்க்கலாகம் போற புண்ணியம் மாதிரி புண்ணியம் கிடையாது, அது பகவானுக்கு பிரியமான புண்ணியம். அதனால என்ன ஆகும்னா பகவானே நம்ம மனசுல அவரை பத்தி கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆசையை கொடுத்துட்டு வராங்க. அது வரைக்கும் பகவத் கதையில ருச்சி இருக்காது, நமக்கு நல்ல விஷயம்தான் அப்படின்னு தோணும். ஆனா இது மாதிரி புண்ணியங்களை சம்பாரிச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா பகவான் சந்தோஷப்பட்டு நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆசையை கொடுத்துருவாரு. பகவத்கதை அருமையா இருக்குது, பகவானோட அவதாரங்கள்லாம் அவ்வளோ அருமையா இருக்குது, கிருஷ்ணனோட லீலைகள் இவ்வளவு ஸ்வீட்டா இருக்குது, ஏன் இதை நம்ம கேட்கக்கூடாது, கொஞ்சம் நேரம் கேட்போம், நல்லா இருக்குது, மனசுக்கு நிம்மதியா இருக்கு, கேட்போம் அப்படின்னு ஒரு ஆசை வந்து கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தீர்த்த யாத்திரை போறதோ இல்ல புனித நதிகள் நீராடுறதோ கூட கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணா. அதுக்குரிய ஸ்லோகங்களை பின்னாடி நிறைய பார்ப்போம். ஏன்னா புனித நதிகள்ல நீர்லாம் ஜஸ்ட் நீர் தான். ஒரு விக்கிரகத்தை பார்த்தா அது ஆக்சுவலா விக்கிரகம் தான். அந்த நீர் புனிதம் அடைகிறதோ இல்ல விக்கிரகம் புனிதமான சக்தி வாய்ந்த ஒரு விஷயமா மாறுறதோ மகான்களோட மங்களாசாசனத்தினாலையும், மகான்கள் அங்க வசிக்கிறதுனாலையும், மகான்கள் அந்த மாதிரியான புண்ணிய தீர்த்தங்கள் நீராடுறதுனாலையும் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற பெருமாள் சந்தோஷப்பட்டு அந்த புண்ணிய தீர்த்தங்களை உண்மையிலேயே புண்ணிய தீர்த்தங்களா மாத்தி அதனோட பவித்திரத்தை அப்படியே மெயின்டைன் பண்றதுனாலையும், அவங்க வர்ஷிப் பண்றதுனால அந்த விக்கிரகங்களுக்கு சக்தி வர்றதுனாலையும் தான் அவங்களுக்கு சக்தி உதவுற. அவங்கள நீக்கிட்டோம்னா அந்த தீர்த்தங்கள் சாதாரண தீர்த்தங்கள் தான் இருக்கும், விக்கிரகங்கள் சாதாரண விக்கிரகங்களா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு பிரமாணங்கள் இருக்குது. அண்ணா அடிக்கடி அதை சொல்லுவாங்க. ஸோ இதுல முக்கியம் வந்து புண்ணிய தீர்த்தங்களை நீராடுறதை விட அங்க இருக்கிற சாதுக்களை
தரிசனம் பண்ணி அவங்ககிட்ட இருந்து பணிவா கேட்கணும், பகவானை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சேவைகள் செய்யணும். அப்படி செஞ்சா நம்ம ஆட்டோமேட்டிக்கா பகவானை பத்தி கேட்கிற ஆசை நமக்கு வந்துடும். பகவத் கதைனா ருச்சியா ரொம்ப அருமையா இருக்கும். அது வரைக்கும் ருச்சி இருக்காது, இல்லைன்னா சாதாரண ருச்சியா தான் இருக்கும். இந்த ருச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கதை கேட்கறத அடிப்படையா வச்சுதான் அடுத்த எல்லா ப்ராசஸும் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபேமஸ் ஸ்லோகம். நவகிர பக்தியில பிரகலாத் சொல்றோம். எக்ஸாக்ட்லி அதேதான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு மாதாஜி? இல்ல, ஸ்லோகம் ஞாபகம் இல்ல. ஓகே, பரவாயில்ல. இப்ப நாம பேசிட்டு இருக்கிறது பக்தி பாதைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எதை சொல்றாங்க அப்படிங்கிற ஸ்லோகம். எது பக்தி பாதைக்கு முதல் ஸ்டெப்? ஸ்ரவணம். எக்ஸாக்ட்லி, ஸ்ரவணம். கேட்கணும் பகவானை பத்தி கேட்கணும். கேட்டாதான் நமக்கு வந்து அவரை பத்தி தெரியும், அவரோட கிரேட்னஸ் தெரியும், அவரோட ஒண்டர்ஃபுல் குவாலிட்டிஸ் தெரியும், நாம அவரோட எப்படி கனெக்டா இருக்கோம், எப்படி நமக்குள்ளேயே அவர் இருந்து நமக்கு எல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது தெரியும். அப்படி கேட்டாதான் வந்து நமக்கு பக்தி வரும். ஸோ அந்த கேட்கறதுக்கு ஆர்வத்தை உண்டாக்குறது ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு சாப்பாட்டுல ஒரு டேஸ்ட் வந்தாதான் அதை சாப்பிட்டு உடம்பு பலமாகுதோ, அதுக்கு அந்த டேஸ்ட் முக்கியமோ, அது மாதிரி கேட்கறதுல ஆர்வம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஆர்வம் இல்லைன்னா நம்ம கேட்க மாட்டோம். கேட்கலன்னா நம்ம ஆன்மீகம் வளராது, நம்ம பக்தி வளராது. நம்ம பக்தி வளரலைன்னா நமக்கு நன்மைகள் கிடைக்காது, எந்த நன்மைகளும் கிடைக்காது. நாம வேற பாதைக்கு போக முடியாது. இந்த கலியுகத்துல ஞான மார்க்கத்துக்கு போகணும்னா சன்னியாசம் பண்ணி வீட்டை விட்டுட்டு போயிட்டு காட்டுல போய் வேதாந்த ஸ்ரவணம், வேதாந்த பத்தின ஒரு மெடிடேஷன் பண்ணணும். அதெல்லாம் முடியாது. யோகம் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஈஸி பவர்ஃபுல் பக்தி தான். ஸோ அந்த பக்தி பாதைக்கு ஃபண்டமெண்டல் ஸ்டெப் வந்து கேட்கறது தான். குருஜி, ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இதனா? எக்ஸாக்ட்லி மாதாஜி, இதேதான். இந்த ஸ்லோகமே தான் அடிக்கடி கோட் பண்ற ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொன்னீங்க? ஸ்ரவணம். ஸ்ரவணம். கேட்கணும். கேட்கறது தான் அடிப்படை. அந்த கேட்கறதுக்கு நமக்கு ருசி வந்தாதானே கேட்க முடியும். அந்த ருசியை நாம உற்பத்தி பண்ண முடியாது. அது பாருங்க, வாசுதேவ கதாருச்சி அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க இந்த ஸ்லோகத்துல. சுஷ்ரோசுதானசிய வாசுதேவ கதாருச்சி. இந்த கதாருச்சி வந்தா இயற்கையாவே கேட்க ஆரம்பிச்சிருவோம். இல்லைன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றதுக்காக கேட்போம். ஒரு திவ்ய தேசத்துக்கு போறோம், திவ்ய தேசத்து பெருமாளை பத்தி கேட்டா அதை நல்லா கும்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அந்த மட்டும் பத்தி கேட்டுட்டு அடுத்த திவ்ய தேசத்துக்கு அடுத்து போயிடுவோம். ஸோ இல்லை ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் கர்மா எப்படி வேலை செய்யுது, இல்லை கலியுகம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி மட்டும் கேட்டு விட்டுருவோம். ஆனால் ருசி இல்லை, அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங்காக தான் பண்ணுறோம். அப்படி இல்லாமல் ருசியோட கேட்டு என்ஜாய் பண்ணி கேட்டு வாழ்க்கையை அது விதமாகவே நம்ம மாற்றணும். அப்படின்னா அந்த ருசியை நாம ஏற்படுத்த முடியாது, பகவான் பார்த்து உள்ளிருந்து கொடுக்கணும். எப்படி ஃபுட்டில் ஒரு ருசியை நாம ஏற்படுத்த முடியும்? இது என்னோட கதையை போன இதுலேயே சொன்னேன். நம்ம நாக்கில் அந்த பாட்டு எனக்கு மறந்துட்டு, பெலேட்னு சொல்லுவாங்க, ரசனா அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. அதை வைக்கங்காட்டி நமக்கு தெரியுது ருசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மூக்குல அந்த கிரகண சக்தி வச்சிருக்காங்க. அதை வைக்கிறது பகவான் தானே வைக்கணும், நாம வைக்க முடியாது. அவர் வச்சு கொடுத்தாதான் ஓ இது டேஸ்டா இருக்கு, ஸ்மெல் நல்லா இருக்கு, இந்த ஃபிளேவர் நல்லா இருக்கு, ஸோ சாப்பிடலாம், வயிறே சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டு புஷ்டி ஆகிற மாதிரி இந்த கதையில ருச்சியை அவர் வச்சிருக்காரு. ஆனா நாம பாவங்கள் பண்ணி அதுங்க எல்லாத்தையும் மறைய வச்சிருக்கோம். அதனால அந்த ருசி தெரியாம இருக்குது. இப்போ புண்ணிய தீர்த்தங்கள், புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போய் பாவங்கள் அழிச்சு புண்ணியங்களை சம்பாதிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற சாதுக்கள்கிட்ட பணிவோட கேட்டோம்னா, அவங்களுக்கு சேவை செஞ்சோம்னா என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த டேஸ்ட்டை தடுக்கிற விஷயங்கள் எல்லாம் அழிஞ்சு டேஸ்ட் தன்னை போல வரும். இருக்கிற டேஸ்ட் தான், நம்ம உருவாக்கல அந்த டேஸ்ட்டை. இருக்கிற டேஸ்ட் மறைஞ்சிருக்குது, அந்த மறைஞ்ச டேஸ்ட் தன்னை போல வரும். வந்தா ஓ அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கே இந்த கதை அப்படின்னு நாம் வர ஆரம்பிச்சிருவோம். அதனால இந்த ஃபார்முலா இங்கே அருமையாக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து புண்ணிய தீர்த்தங்களுக்கு போகிறோமோ, புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போகிறோமோ, நம்மளால முடியுதோ முடியல தெரியல, நல்ல சாதுக்கள் சங்கம் கிடைச்சதுன்னா, சாதுக்களே எல்லா தீர்த்தங்களோட சங்கமம் அப்படின்னு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு, பின்னாடி பார்ப்போம். சாதுக்களுக்கு சேவை செஞ்சு அவங்ககிட்ட இருந்து கேட்டு பகவானை பற்றின கதைகளில் ருசியை பகவானே கொடுத்து அப்புறம் லைஃப் சூப்பராக சந்தோஷமாக நாம் நடத்திட்டு போக முடியும். நிறைய கதைகள் கேட்டு அவர் ஞாபகமேவே நமக்கு இருக்கும். இப்போ நம்ம ஹார்ட்டை கிளென்ஸ் பண்ணணும். நம்ம ஹார்ட்ல ஏராளமான களங்கங்கள் இருக்குது இல்லைங்களா? அதுவும் இதனோட சம்பந்தமானதே தான். பாருங்க, ஷண்வதாம் ஸ்வகதா கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனக ஹிருதயந்தஸ்தோஹி அபத்ராணி
விதுனோதி சுகிருத்சதாம். இந்த ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம். பகவத் கதையை கேட்கறது தான் சிறப்பு, அதுக்கு ருசி வரணும்னு சொல்ல பாத்தீங்களா, அதனோட தொடர்ச்சியை பாருங்க. கேட்டா என்ன நடக்கும்னு சொல்றாங்க. ஷின்வதா ஸ்வகதா கிருஷ்ணா. ஷின்வதானா கேட்கறது தான். அந்த கிருஷ்ண கதை எப்படி இது? புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனை, கேட்டாலே புண்ணியத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு ஃபுல் அன்வயம் பண்ணிடலாம். இங்க கேட்டாலே புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிருஷ்ண கதைய கேட்டா, ஷின்வதாம் கேட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது அடுத்த லைன். ஹிருதயந்தஸ்தோஹி அபத்ராணி. நம்ம ஹார்ட்டுக்குள்ள ஹிருதி அந்தஸ்த, ஹார்ட்னா கான்சியஸ்னஸ், உணர்வுகள், மனசு, சித்தம், இதுங்களுக்கு உள்ள அந்தஸ்த ஆழமா பதிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கிற அபத்ராணி. அபத்ராணினா களங்கங்கள், காமக்ரோதங்கள், அப்புறம் பாவங்கள், இது எல்லாமே அபத்திரங்கள் தான். ஹார்ட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு நம்மளை கஷ்டப்படுத்துற அந்த களங்கங்கள், பாவங்கள், தீய எண்ணங்கள் எல்லாமே விதுனோதி, எல்லாத்தையுமே அழிச்சிடலாம். சுகுர்த் சதாம். யார் சுகுர்த் சதாம்? பகவான் தான் சுகுர்த் சதாம். பக்தர்களுக்கு, சாதுக்களுக்கு சுகுர்த், சுகுர்த்னா ஃப்ரெண்டு. சாதுக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஃப்ரெண்டா இருக்கிற பகவான் என்ன பண்றாரு? உள்ள இருந்துகிட்டு, அவர் தான் ஹார்ட்டுக்குள்ள இருக்கிறவர். அவர் ஹார்ட்டுக்குள்ள இருந்துட்டு அந்த ஹார்ட்டுக்குள்ளேயே பக்கத்துல இருக்கிற தீய விஷயங்கள் எல்லாத்தையும் அவரா வெளிப்படுத்திடுவார். கிளீன் பண்ணி வெளியே கொண்டு போட்டுருவாரு, எரிச்சிடுவார். எப்ப எரிப்பாருன்னா, ஷின்வதாம் ஸ்வகதா கிருஷ்ணா, நம்ம கதைகளை கேட்டா. சுருக்கமான அர்த்தம், பகவானை பத்தி கேட்டு அவரோட கீர்த்தனைகளை பாடி புண்ணியங்களை சம்பாதிச்சோம்னா, நம்ம ஹார்ட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற பகவான் நம்ம ஹார்ட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிற தீய எண்ணங்கள், பாவங்கள், களங்கங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி பகவான் ஹார்ட்டுக்குள்ள ஜொலிச்சு சந்தோஷமா இருக்கார். அதனால நாம சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா ஹார்ட்டுக்குள்ள எல்லா கெட்டதுகளையும் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கவே முடியாது. காமக்ரோதங்கள் நமக்கு என்னைக்கும் சந்தோஷம் கொடுக்காது. ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, காமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. யாராவது சந்தோஷமா இருக்க முடியுமா? காமம் இல்லாம சந்தோஷமாவே இருக்க முடியாது. அவனுக்கு தூக்கமே வராது அப்படின்னு திருதராஷ்டிரர்கிட்ட விதுரர் சொல்லுவார். ஒரு நாள் நைட்டு டிஸ்கஷன்ல சொல்லுவார், யாருக்கு காமம் இருக்கோ அவன் தூக்கமே வராது. திருதராஷ்டிரே, உங்களுக்கு என்ன அப்படி தூக்கம் வராம இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு மனசுல காமம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்பாரு. அதே மாதிரிதான் காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியா. மாத்சரியம்னா பொறாமை. பொறாமை உள்ளவன் நிம்மதியா இருக்கவே முடியாது. ஸோ இது மாதிரி தீய குணங்கள், தீய எண்ணங்கள் மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. பகவான் தான் அது உள்ள இருந்து கிளீன் பண்ண முடியும். நமக்கு அது எங்க இருக்குது, எவ்வளவு தூரம் படிஞ்சிருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அவர் உள்ள இருக்கிறாரு, அவருக்கு கிளியரா தெரியும். இவன் இந்த அளவுக்கு காமத்தை வச்சிருக்கான், இங்கெங்கெல்லாம் இந்தந்த ஜென்மங்கள்லாம் சேகரிச்சு வச்சிருக்கான், இது கிளீன் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஸோ அவரை பத்தி கேட்டு அவரை பத்தி பாடி நாம அவருக்கு பிடிச்சமானவர்களா மாறினா ஆட்டோமேட்டிக்கா அவரே நம்மளை சுத்தமானவர்களா மாற்றி சந்தோஷமானவங்களா மாற்றி நமக்கு அருமையான ஒரு வாழ்க்கை கொடுத்துருவார். சரிங்களா? ராதே கிருஷ்ணா.